ஹலோ கைஸ், என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் 1.5 டன் ஏசி இன்டோர் போர்டு ப்ராப்ளம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கைஸ். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஆன் பண்ணேன். ஏசி ஆன் விட சரி எதனால் ஆன் ஆகும்னு பார்த்தா பவர் போதால் செக் பண்ணேன். பவர்லாம் போகுது. சரி போர்டு ப்ராப்ளம் தான் இருக்கும். போர்டை கட்டிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் பாருங்கள். போர்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் நடுமாதிரி லைட்டாக கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. வேறு எதனா ப்ராப்ளமாக இருக்க செக் பண்ணலாம் பாருங்கள். வேறு ஏதாச்சும் செஞ்சுட்டு இருக்க மாதிரி எதுனாக்கா பாருங்கள். வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் லைட்டாக கருப்பாக இருக்குது. சரி செக் பண்ணி பார்த்துலாம் பாருங்கள் கைஸ். போர்டு ஆன் ஆச்சு. பவர் வருதா பாருங்கள். பவர்லாம் வருது. இப்போ கிலோமீட்டர் போட்டு எவ்வளோ வோல்டேஜோ செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்புட் எவ்வளோ வருது, அவுட்புட் எவ்வளோ செக் பண்ணலாம் பாருங்கள். உங்களோட இன்புட் எவ்வளோ செக் பண்ணலாம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் எவ்வளோ வருது பாருங்கள். 187 வருது பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் செக் பண்ணுற பாருங்கள். 2 இல்லை 3 வருது பாருங்கள் கைஸ். இன்புட் செக் பண்ணுற பாருங்கள் கைஸ் எவ்வளோ வருதுன்னு. 190 வருது பாருங்கள் கைஸ். 2 இல்லை 3 கைஸ் வருது கைஸ். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ப்ராப்ளம். ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் சரியாக வராதனால தான் போர்டு ஆன் ஆகலை. ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் வரணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற போர்டில் வந்து 2 இல்லை 3 வோல்டேஜ் தான் கைஸ் வருது. எந்த ப்ராப்ளம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்சிலேருந்து 4 லாஸ்ட்டாக சொல்கிற பாருங்கள். விண்டேசி போர்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. அதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கைஸ். ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் வருது. அவுட்புட் பவர் இதை செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இன்புட் எவ்வளோ வருது, அவுட்புட் வருதுன்னு இப்போ செக் பண்ணலாம் பாருங்கள். இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணுற பாருங்கள். 176 வருது பாருங்கள் கைஸ். இப்போ அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணுற பாருங்கள். சாரி கைஸ் எதுவுமே வரலன்னு பார்த்துக்கிறீங்க. டிசி வோல்ட் வச்சுருந்தேன், மாற்றிட பாருங்கள். டிசி வோல்ட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள். 10 லெவல் வருது பாருங்கள். கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க கைஸ். இன்புட் வோல்டேஜ் எது எவ்வளோ வந்தோ அதுக்கேற்ற மாதிரி கைஸ் அவுட்புட் வோல்டேஜ் வரும். அவுட்புட் எடுத்து இப்போ போர்டில் செக் பண்ணலாம் பாருங்கள். ஆனதில்லையும் செக் பண்ணலாம் பாருங்கள். ஓகே கேஸ் இப்போ ஆன் ஆகுது. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் சேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர் சேஞ்ச் பண்ணிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நியூட்ரல் ஜாக் கைஸ் பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஜாக் வரும் பாருங்கள் ரிலேல. ஏசி போர்டு இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள். ஆன் ஆயிடுச்சு. ரிமோட்டில் ஆன் பண்ணுற பாருங்கள் கைஸ். டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். செட் ஆகிட்டு இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் போர்டுக்கு. பவரில் வந்தால் செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போ பேக் சைடில் போர்டில் செக் பண்ணலாம் பாருங்கள். இன்புட் அவுட்புட் தான் பாருங்கள். கிலோமீட்டர் போர்டு செக் பண்ணலாம் பாருங்கள் கைஸ். இன்புட் எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு. வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 173 வருது கைஸ்.
அவுட்புட் செக் பண்ணுறப்போ 9 இல்லை 8 வருது பாருங்கள் கைஸ். பவர்லாம் கரெக்டாக தான் வருது. இப்போ போர்டு எடுத்து மாட்ட போகிறோம் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிட்டு இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகல. ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வந்து சரியாக வராதனால தான் போர்டு ஆன் ஆகலை. ட்ரான்ஸ்ஃபார்மர் எதனால் எரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அதிகமாக வரதுனால தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சுது. ஒரு ஏசிக்கு தேவையான கரண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.